சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம். அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார். போதும். இந்த காலையில் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோடு தேவன் இருக்கிறார் என்று ஆணித்தரமாய் இங்கு சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார். இருக்கிறாரே, தேவன் எங்கெங்க இருக்கிறார், யாரோடு இருக்கிறார்? இந்த காலையிலும் யாரோடு தேவன் இருப்பார்? தேவனுடைய அலாதி விருப்பம், பிரியம் யார் மேல் இந்த காலையில் இருக்கிறது? அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள், தேவன் நீதிமானோடு சந்ததியோடு இருக்கிறாரே. நம்முடைய தேவன் மகா உன்னதமான தேவன். இன்றைக்கு அவர் நீதிமானுடைய சந்ததி மேல் மிக அக்கறையும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்கள். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நீதிமான்கள் பூமியில் அநேகர் இல்லை. ஆகவேதான் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறார், 5 நீதிமான நிமித்தம் இந்த பூமியை அழிப்பீரோ, 10 நீதிமான நிமித்தம் அழிப்பீரோன்னா அப்போ அநேகர் இல்லை நீதிமான்கள். அன்றைய நாம் அடுத்த வர சந்ததி, அடுத்த வாரம் நம்முடைய பிள்ளைகள். நம்ம அடிக்கடி யோசிக்கிற காரியம், ஐயோ எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்க இந்த கஷ்டத்தில் மாட்டுவார்களோ, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் இந்த கடினமான சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவார்களோ, எனக்கு பிறகு என் பிள்ளைகள் இந்த நிந்தனைகளும் அவமானங்களையும் ஏற்றுக்கொள்வார்களோ. இல்லை, உங்களோடு தான் இந்த பிரச்சனை ஒழியும். அடுத்தவரும் உங்கள் சந்ததி, தேவன் அவர்களோடு இருப்பார். தேவன் அவர்களை பொறுப்பெடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருக்கிறார். ஏன் நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான்? இன்றைக்கு பாருங்க, எவ்வளவு பிள்ளைகள் அடுத்த சந்ததி பார்த்தா பேலியாளின் மக்களாய் வருகிறார்கள், கடவுளுக்கு விரோதமான பிள்ளைகளாய் வருக. இதே அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், 14ஆம் சங்கீதம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மதிக்கேட கூட்டமாய் வர நேரிடும். 2ஆம் வசனம், கடவுளை தேடாத உணர்வற்ற சந்ததியாய் கூட வர நேரிடும். 3ஆம் வசனம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போகிற கூட்டமாக கூட வர நேரிடும். ஆனால் சங்கீதக்காரன் ஆணித்தரமா சொல்லுகிறார், இந்த ஜீவனுள்ள தேவன் யாரோடு, எந்த கூட்டத்தோடு இருக்கிறார்? அவர் நீதிமானுடைய சந்ததி, நீதிமானுடைய தலைமுறை. யாருங்க இந்த நீதிமான்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனிதன். கடவுளுடைய பயம் உள்ள அத்தனை பேர் நீதிமான் தான். அன்றைய நாமும் யோபை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டது அதுதான். நீதிமானும் உத்தமனும் பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய 1:8 கர்த்தர் சொல்லுகிறார். யோபு ஒரு நீதிமான் எதை வைத்து சொல்லணும்னா பயம், கடவுளுடைய பயம். அன்றைய நாமும் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவன் நீதிமான். யாரை நீதிமானும் வேதம் சொல்லுகிறது, பைபிள் ஒருத்தனை டிக்ளேர் பண்ணுது, இவன் தான் மேன் ஆஃப் ரைச்சஸ். யார் அந்த மேன் ஆஃப் ரைச்சஸ்ன்னு கேட்டால், ஆண்டவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு சந்ததி, ஒரு கழுவப்பட்ட ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி. அன்றைய நாமம் 3வது, கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவன் நீதிமான். கடவுளுடைய வார்த்தை கேட்பது ஒரு அனுபவம், ஆனால் அதின்படி வாழ்வது ஒரு அனுபவம். அன்றைய நாமம் 3வது 4வது, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் நீதிமான். வேதம் தெளிவாக சொல்லுது, எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. ஒருவேளை நம்ம சொல்ல, நான் ஞானஸ்நானம் பெற்றேன், நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், ஆனால் வேதம் சொல்லுகிற நீதிமான், ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயரை கடவுள் அவர் எழுதியிருக்கிறாரோ அன்றைய நாமும் மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் என்பவர்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்து இன்றைக்கு மரித்து போனாலும் அவர்களுடைய பிள்ளைகள்
அவர்களுடைய சந்ததி. நீதிமொழிகள் 11:21 சொல்லுகிறது, நீதிமானுடைய வேரோ அசையாது. நீதிமான் தாங்க மரம், நீதிமான் மரம். அந்த மரம் ஒரு வேளை பட்டு போனாலும் ஆனால் அந்த மரத்துடைய வேர் இந்த பூமியின் கீழ் இருக்கிறது. அந்த வேர் தான் சந்ததி. அன்றைய நாமும் நீதிமான்களுடைய சந்ததிகளோடு கர்த்தர் இருக்கும் போதுதான் அவர்கள் இந்த பூமியில செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் மகிமையும் கீர்த்தியும் உள்ள தேவ பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுவார். இன்றைக்கு நம்மளோடு கூட கர்த்தர் இல்லை, அல்ல நம்ம பிள்ளைகளோடு கர்த்தரால் தான் இயேசு சொல்லிட்டு போனார். சிலுவை தூக்கிட்டே சொல்லிட்டு, எருசலேம் குமார்த்திகளை எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அன்றைய நாமும் தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த வர சந்ததி கடவுளை சேவிக்குமா? அடுத்த வர சந்ததி கர்த்தரை பின்பற்றுமா? அவங்க பயந்து நடப்பாங்களா? நம்மை போல அவங்க இருப்பாங்களா என்பது கேள்விக்குறி. இந்த 14ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், கர்த்தர் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த காலையில்? அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளோடு அடுத்த வரும் சந்ததி. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாருங்க, நீதிமான் கரெக்டாக அவங்க வழியில் நடந்துட்டு போனா, ஆனால் அடுத்த பாருங்க அந்த பிள்ளைங்க கர்த்தரில் இல்லை. அடுத்த வரும் அந்த பிள்ளைங்களை பார்த்தா கர்த்தருக்குள்ள அந்த பிள்ளைங்க இல்லை, கடவுளுடைய வழியில் அவங்க நடையோ. அந்த அப்பா பாருங்க உண்மையாக நடந்தார், உத்தமத்தில் நடந்தார், ஊழியம் செய்தார். ஒரு காலத்தில் அந்த தேவ மனுஷன் ஊழியம் செய்தார். அடுத்த வரும் பிள்ளைங்களை பாருங்க இல்லை, அவங்கள உலகத்தை பின்பற்றி போயிட்டாங்க. அவங்க இன்றைக்கு கடவுளுக்குள்ளே இல்லை. இன்றைக்கு யாரோடு கர்த்தர் இருக்கிறார்? நீதிமானுடைய சந்ததி. வேதத்தில் நீதிமான், ஆபிரகாம் நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. தாவீது ஒரு நீதிமான் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. ஆகவேதான் அவனுடைய பிள்ளைகளோடு அடுத்த வரும் பிள்ளைகளோடு கர்த்தர் இருந்தார். அன்றைய நாமும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு 3 சந்ததியை பைபிள்லேருந்து நான் சொல்லுகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட 3 சந்ததி. எந்த சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார்? முதலாவது 22ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். சங்கீதம் 22:30. எந்த சந்ததியோடு கர்த்தர் இருப்பார்? ஒரு 3 சந்ததியை நான் வேதத்தில் குறிப்பிடுகிறேன். இது முதல் சந்ததி, ஆண்டவரின் சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய சந்ததி? காட் ஜெனரேஷன். ஒரு சந்ததி உண்டு இந்த பூமியில், அவங்க இப்பவும் இருக்கிறாங்க. ஆபிரகாம் காலத்தில் இருந்தாங்க, முற்பிதாக்கள் காலத்தில் இருந்தாங்க, இயேசு காலத்தில் இருந்தாங்க. ஒரு சந்ததி உண்டு. முதல் சந்ததி யாருன்னா ஆண்டவரின் சந்ததி. நம்பர் 1. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமானுடைய சந்ததினா யாருங்கன்னா அவங்க எல்லாம் ஆண்டவரின் சந்ததி. ஆண்டவருடைய திட்டத்தின்படி இந்த பூமியில் தோன்றினவர்கள். யோபு 21ஆம் அதிகாரம் 7-20 நீங்க குறித்து கொண்டு வீட்டில் போய் பாருங்கள். துன்மார்க்குடைய சந்ததி குறித்து அங்கு வாசிக்கிறோம். அந்த சந்ததியார் அவர்கள் செழிக்கிறார்கள். அந்த சந்ததியார் அவர்கள் பேலியாளின் மக்கள் என்றும், அவங்களுடைய சந்ததியார் இந்த உலகத்தில் ரொம்ப செழித்து ஆசீர்வதிக்கப்பட்டாலும், ஆனால் அவருடைய முடிவு நீங்கள் வீட்டில் போய் பாருங்க, ரொம்ப பரிதாபமான ஒரு முடிவு. அன்றைய நாமும் இன்னைக்கு நம்ம சில வேளை யோசிப்போம், துன்மார்க்கன் நல்லா தானே இருக்கிறான், அவன் பிள்ளைங்களாம் நல்லா தானே இருக்கிறாங்க, இப்போ நல்லா தான் இருப்பாங்க. நீ முடிவை பார். ஆனால் உத்தமனுடைய முடிவு என்ன தெரியுமா? சமாதானம். உத்தமனுடைய வேர் ஒரு நாளும் அசையாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா. சரி, ஆண்டவருடைய சந்ததி அப்படின்னா எதை குறித்து சொல்லுகிறோம்? ஆண்டவருடைய சந்ததினா 2 காரியம் நமக்கு அடையாளம் பைபிள்ல. ஒன்று பாருங்கள், மல்கியா 2:15. ஆண்டவருடைய சந்ததினா பக்தி அங்க காணப்படும். பக்தி. ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஐயோ, இவங்க காட் ஜெனரேஷன் எப்படி சொல்லுவாங்க உலகம்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Praise the Lord. பக்தி. ஆண்டவருடைய சந்ததினா நமக்கு வருது என்னன்னா பக்தி. காட் ஜெனரேஷன் கிட்ட என்ன உலகம் இன்னைக்கு பார்க்கணும்? கடவுள் என்ன பார்க்க வருமா? டிவோட். தேவனுடைய பிள்ளைகளே, காட்லினஸ். இன்னைக்கு இந்த டிவோட் தான் இன்னைக்கு உலகத்துல இல்லை.
அன்றுடைய நாமும் மகிமைப்படுவதாக. தேவனிடத்தில் ஆவி திரளா இருந்து அவர் நினைச்சா 1,00,000 பேர் கூட படைச்சிருக்கலாமே. ஏன் ஒருவனை மண் எடுத்து ஒருத்தனை படைக்கிறார்? கவனிக்கணும். ஆவி அவரிடத்துல திரளா இருந்து கூட ஒருத்தனை ஏன் படைச்சார்னா, திட்டம் பக்தி உள்ளவனை படைக்கணும். பக்தி உள்ளவன். 4ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றார், 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டு. பக்தியை பார்க்கிறார். எந்த குலத்திலும் எந்த ஜாதியிலும் எந்த கோத்திரத்தாரிலும் பக்தி உள்ளவன் இருக்கிறானான்னு பார்க்கிறார். தேவனுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யாருன்னா பக்தி உள்ளவங்க. அன்றுடைய நாமும் மகிமைப்படுவதா. யோனா அன்றைக்கு வழி மாறி போகும்போது யோனா பார்த்து கேட்குறாங்க, ஏன் உன்னால இந்த அழிவு வந்தது? நீ யாருன்னு கேட்டா, நான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன். சொன்ன வார்த்தை பார். வரம் உற்றவன். இன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசி கூப்பிட்டு கேட்டால் நான் இந்த வரம் பெற்றிருக்கிறேன், இந்த வல்லம் இருக்குது, இந்த கிருபை, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சந்ததி யார் தெரியுமா? இந்த பூமியில் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் பக்தி அவங்களுக்கு குறையவே குறையும். வீட்டில் போய் யூதா ஓசியா 6ஆம் அதிகாரத்தில் யூதர்களுடைய பக்தியை குறித்து அங்கே வாசிக்கிறோம். யூத மக்களுடைய பக்தி ஆண்டவர் அங்கே கொண்டு துக்கப்படுகிறார். நிறைய பேருடைய பக்தி பாருங்க, கொஞ்ச நாள் நல்ல பக்தியாக இருப்பாங்க. பக்தின்னு என்ன தெரியுமா? கடவுளை தேடுதல், வேதம் வாசித்தல், உபவாசித்தல், ஆராதனைக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். டிவோட்னஸ்னு என்ன தெரியுமா? ஆன்மீக வாழ்வு. அங்க மல்கியா சொல்றார், அவரிடத்துல ஆவி திரளா இருந்தது. ஒரே நேரத்தில் 2,00,000 பேர் கூட இல்லை ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றான். இன்னைக்கு கூட பெரிய பெரிய கம்பெனியால் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஒரே ஒரு பொருளை டெஸ்ட் பண்ணுவாங்க. முதல் அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்த்த பிறகு தான் அடுத்த எல்லா பொருளும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் எல்லா பொருளையும் அவங்க ரெடி பண்ண முடியாது. முதல் ஒரு பொருளை ரெடி பண்ணி பார்ப்போம். அன்றுடைய நாமம் ஒருத்தனை முதல் படைக்கிறார். எதுக்கு படைச்சாரான் தெரியுமா? ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அந்த ஆண்டவரை சேவிக்கிறவங்களுக்கு முதல் தகுதி என்னன்னு கேட்ட பக்தி. சரி, 2வது 128ஆம் சங்கீதம் 1 வசனம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், பயம். அந்த சந்ததி பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல. 3ஆம் வசனம் வாசிங்கள். 128:3. போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த முழு சங்கீதமே பயம். ஆண்டவரை சேவிக்கிற சந்ததி யாருன்னா அவங்க எப்பவுமே அஞ்சு நடக்கிறவங்க. அதனால தான் மோசே சொல்லுகிறான் தம்முடைய மக்களை பார்த்து, கர்த்தரே உனக்கு பயமும் அச்சமாய் இருப்பாராக. எப்போது இந்த நியாயப்பிரமாண வசனத்துக்கு நீ பயந்து நடப்பாயாக. ஒரு இடத்துல சொல்லும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில், கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய சந்ததினா யார்? ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறவங்களா? இந்த உலகத்தார் மாதிரி இருக்கிறாங்களா? ராஜாக்களை போல இருக்கிறவங்களா? இல்லை 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 இல்லை. முதல்ல அவங்க கிட்ட பார்த்தா பக்தி. 2வது ஆண்டவருடைய சந்ததியை பார்த்தா பயம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பக்தி ஆன்மீகம் சம்பந்தமானது. பக்தி தேவனுக்குரியது. தேவனுடைய பிறகு பயப்படுகிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் வேதம் சொல்லுது, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்னவா மாற்றுவாராம்? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 8:18. நம்முடைய சந்ததி எப்படி மாற்றுவார் அங்கே இருக்குது பாருங்க வேதத்தில். பிரைஸ் தி லார்ட். ஒரு பக்கம் ஒரு சந்ததி அடையாளம், இன்னொரு பக்கம் ஒரு சந்ததி அற்புதம். அடையாளமா வந்தவர் யாருன்னா மேசியாவாகிய கடவுள். அடையாளம் தான் சொல்லப்பட்டார் அவர் வேதத்தில். 7:14 ஏசாயால நீங்க வாசிங்கன்னா, ஆண்டவர் தாமே உமக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி. அடையாளம். இயேசு இந்த உலகத்துக்கு யார் தெரியுமா? அடையாளம், அடையாள சின்னம். தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் ஒரு அற்புத சுடராக அவனை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக கர்த்தர். இன்றைக்கு நம்முடைய சந்ததி கூட எப்படி இருக்கணும்னு விரும்புகிறார்னா, ஆண்டவருடைய சந்ததியாக. ஒரு சந்ததி பக்தி உள்ள சந்ததி, ஒரு சந்ததி பயப்படுகிற சந்ததி. அல்லேலூயா.
ஒன்று அடையாளம், இன்னொன்று அற்புதம். இப்போ நம்ம ஜனங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒன்று அம்மா மாதிரிக்குது, ஒன்று அப்பா மாதிரிக்குது, வானா வானா. ஒன்று அத்தை மாதிரிக்குது, ஒன்று சித்தப்பா இந்த கதைலாம் வானா. ஆண்டவரின் சந்ததி அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்க மனுஷன மாதிரிலாம் வரக்கூடாது, மனுஷன் ரத்தத்துக்குள்ளே அவங்க ஜீன் வரக்கூடாது, அவங்களுடைய ஜென்ம சுபாவங்களுக்குள்ளே வரக்கூடாது. எங்களுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவருடைய சந்ததி. ஒரு சந்ததி உண்டு, அது என்றென்றைக்கும் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. ரெண்டாவது, நேரம் இல்லை, ஆசீர்வாத சந்ததி. ஏசாயா 65:23. எந்த சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறாரேன்னு சொல்றார் தாவீது. எஸ். கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார். நம்பர் 2, ஆண்டவருடைய நாமம் பிளெஸ்ஸிங் ஜெனரேஷன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. முதல்ல நான் சொன்ன ஆண்டவரின் சந்ததி. நீதிமானுடைய சந்ததி யாருங்க? அவங்க ஆண்டவருடைய சந்ததிங்க. அவங்கள சாத்தான் தொட முடியாது, ஏன்னா அவங்க பக்தி உள்ள மக்கள், அவங்க பயப்படுகிற ஜனங்கள். ரெண்டாவது, யார் இந்த சந்ததின்னு கேட்டா, இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்ற உடைய சந்ததி. 37ஆம் சங்கீதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 37ஆம் சங்கீதம் 25-26. நான் இளைஞனா இருந்தேன், போதும். அவன் ஏன் கைவிடப்படலை? சரி, ஏன் அவன் சந்ததி ஆசீர்வாதமாக? அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்க, அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தன்னால் இயன்றதை எல்லாருக்கும் செய்தான். அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். நீதிமானுடைய வாழ்க்கை ரொம்ப கடினமான வாழ்க்கை. ரொம்ப வேதனையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்த அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் பிள்ளைங்க பாருங்க, ஒருவேளை கூட ஆகாரத்துக்கு அவர்கள் இறைந்து திரிந்தது இல்லை. கர்த்தர் நீதிமானுடைய சந்ததி ஏன் இருக்கிறான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். ஏழைகளை பார்த்தா பரிவு, அவன் உள்ள எப்போதும் இரக்கத்தால் நிரம்பி இருக்கிறார். மனதுருக்கம் உள்ள ஒரு இலங்கி இருதயம், ஐயோ பாவமா கஷ்டப்படுறாங்கம்மா, அவங்களுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லுகிற ஒரு மனிதன் அந்த நீதிமான். அவன் சந்ததி ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறான்? அதே வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அந்த ஏசாயா 65ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்துல, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அவங்களோட ஆசீர்வாதம் என்ன? 21ஆம் வசனம் வாசிங்கள். அவங்க வீடுகளை கட்டி இருப்பார்கள். 22 இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நெடுநாளாய் அவங்க அனுபவிப்பாங்க. ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, வர ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும். டாக்டர் கிட்டே, வக்கீல் கிட்டே, போலீஸ் கிட்டே கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. ஆமென். அனுபவிப்பாங்க. என்னென்னலாம் வீடு கட்டுறாங்க. திராட்சை தோட்டம் என்பது அது ஒரு கம்பெனி, அது ஒரு ஃபேக்ட்ரி. ஒரு சொந்த திராட்சை தோட்டம் ஒருத்தர் இருக்குதுன்னா அங்கே எவ்வளோ வேலையாட்கள் இருப்பாங்களோ யோசித்து பாருங்கள். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். நீதிமானுடைய சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதம். பாருங்க, அந்த இடத்துல வீடுகளை கட்டுறாங்க, சொந்தமா திராட்சை தோட்டங்களை நாட்டுறாங்க, அவர்களுடைய கனிகளை புசிக்கிறாங்க. வேற ஒருத்தரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நீதிமான் தன்னுடைய உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைங்க பிச்சை எடுப்பாங்களா? பைபிளில் இருக்குது. பாக்கியவான்களா இருக்கும். 27 நீதிமொழிகள். பாக்கியவான். அவங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, அந்த நீதிமான் இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்காக வாழ்ந்த ஒரு தேவ பிள்ளை. ஆண்டவருடைய நாமம், சொந்த வீடு, திராட்சை தோட்டம், வேலை, சம்பாத்தியம் எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது.
சரி, இன்னொன்று அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு உயர்வான ஆசீர்வாதமும் கிடைக்குது. 144 சங்கீதம் 12 வசனம். 144:12. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஒரு பக்கம், உயர்த்தப்படுகிற ஆசீர்வாதம் இன்னொரு பக்கம். அப்பொழுது எங்கள் குமாரர் ஆமென். எங்க இருப்பாங்க? எல்லாம் எங்க இருப்பாங்க? அரண்மனையில் செக்யூரிட்டியா இருப்பாங்க இருக்குது இல்ல, அரண்மனை உள்ள மூளை கற்களா இருப்பாங்க. அன்றைய நாமம் மகிமைப்படுவது. எங்க பிள்ளைங்களாம் எங்க இருப்பாங்க? விருட்சங்களை போல அவங்க ஓங்கி வளருவாங்க. எங்க குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனையில் உள்ள மூளை கற்களை போல். அப்படின்னா என்னங்க அதோடைய அர்த்தம்? அரண்மனையில வேலை கிடைச்சுதாமே. எஸ்தர் எங்க இருக்கிறா? அரண்மனையில் இருக்கிறாங்களாமே. எஸ்தர் நீதிமானுடைய சந்ததி. நீங்கள் வாசித்து பாருங்கள் மொர்தெகாயுடைய சரித்திரத்தை. எங்கெங்க இருக்கிறாங்க எஸ்தர்? ஐயோ, அவங்க பேலஸ்ல இருக்கிறாங்க. எங்க வேலை கிடைச்சது அவங்களுக்கு? யோசேப்பு எங்க இருக்கிறாரு? யாக்கோபுடைய பேரன் அரண்மனையில் இருக்கிறாராமே. சொல்லுமா, நம்ம பிள்ளைங்க இப்படி சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க பையன் ஒயிட் பேலஸ்ல இருக்கிறாங்க, அமெரிக்கா ஜனாதிபதியோடு இருக்கிறான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்றைய நாமும் மகிமைப்படுவதா. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்க வீட்டுக்கார் டெல்லியில ஜனாதிபதியோடு இருக்கிறார். பிரதர் ரட்சிக்கப்படலை. அவங்க எப்போதும் ஜெபத்துக்கு போகும்போதெல்லாம் சொல்லு, எங்களுடைய வீட்டுக்கார் ஜனாதிபதியோடு இருக்கிறார் டெல்லியில. வீட்டுக்கார் இருக்கிறார். உங்க பிள்ளைங்க அடுத்த வர சந்ததி, உங்க பேர பிள்ளைங்க நிறைய பேர் நீங்க வாசித்தீங்கன்னா இப்போ ஐஸ்வர்யவான்களா இருக்கு, அடுத்த வர சந்ததி பிச்சைக்கார சந்ததியா இருக்குது. அப்பா நல்ல செல்வந்தரா இருக்க, பையன் கடன்காரனாகிறான். அப்பா நல்ல நீதிமானா இருந்தா புள்ள பார்த்தா குடிகாரன். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற உண்மையான காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இல்லை இல்லை, நீதிமானுடைய சந்ததியோடு தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவங்களை எங்க கொண்டு போய் வைக்கிறாரு? வேலை சொல்லவே. அன்றைய நாமும் இன்ட்ரியில ஃபெயில் ஆயிடுவாங்களோ இப்போ கூட யோசிக்கிறாங்க. பெரிய பெரிய காரியத்துக்களை நம்ம யோசிக்கிறோமே, இங்கெல்லாம் வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனில வேலை கிடைப்பது தேவன் கரத்தில் இருக்கிறது. கையின் பிரயாசத்தை அளிப்பது தேவன், வேலையை தருவது தேவன். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 12-11 வசனங்களில் ஓபேத்-ஏதோமை குறித்து வாசிக்கிறோம். ஓபேத்-ஏதோம் யார் தெரியுமா? போவாசுடைய பையன். ரூத்துக்கு பிறந்த போவாசுடைய பையன் ஓபேத். அன்றைய நாமும் மகிமைப்படி. என்ன எழுதப்பட்டிருக்குது அங்க வாசிங்கள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12. ஏன் ஆசீர்வதிச்சார்? பெட்டி நிமித்தம் மட்டும் இல்லைங்க. அவங்க தாத்தா, அவங்க அப்பா யார் தெரியுமா? போவாஸ். ரூத் புத்தகம் 4 அதிகாரம் இருக்குது. ரூத். போவாஸ் ஒரு நீதிமான், போவாஸ் ஒரு உத்தமன், போவாஸ் ஒரு கரைப்படாத ஒரு தேவ மனிதன், சுத்த கைகள் உள்ளவர். கவனிக்கணும், இந்த போவாசுடைய பையன் தான் ஓபேத். ஓபேத்துடைய வீடு, அவனுடைய வீட்டார், அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நமக்கு ஒரு கவலை இருக்கும், நாம் போன பிறகு நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்களா? அடுத்த வர சந்ததி கர்த்தரை சேவிக்குமா? முதல் காரியம் ஆண்டவரின் சந்ததி. 2வது சந்ததி ஆசீர்வாத சந்ததி. பிச்சைக்காரங்களாக கடன்காரங்களாக இருக்கக்கூடாது. எனக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்குள்ள ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தவங்களாம் இன்னைக்கு அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அன்றைய ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் நீதிமானை தேவன் ரொம்ப கவனமாய் கண்காணிக்கிறார். நீதிமானுடைய பிள்ளைகள் யார் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். 3வது ஆளுகிற சந்ததி. 89ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஏன் நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார்? 3வது அந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? 89 89:4. என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி
தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். இது தாவீதுக்கு கர்த்தர் அருளின வார்த்தை. இன்னொரு முறை சொல்றார், என்றென்றைக்கு உனக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன். இதுதான் ஆளுகிற சந்ததி. அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பனார் டாக்டரா இருக்கிறார், அடுத்தது பையன் டாக்டர் ஆகிறானா? ஒரு சில இடங்களில் டாக்டர் ஆகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தகப்பனாருக்கு அடுத்தது அந்த பையன் அந்த நிலையில வரான்றது பெரிய காரியம். எங்க ஆண்டவர் ஆணித்தரமா சொல்ல, இல்ல அப்பாவுக்கு அடுத்தது அந்த பையன் இந்த சிங்காசனத்துல ராஜாவா உட்காருவான். அல்லேலூயா. 2 காரியத்தை நான் சொல்லி முடிக்க. ஆளுகிற சந்ததி. கர்த்தர் ஏற்கனவே மோசேக்கு அதை தான் சொல்லிட்டார். உபாகமம் 28, நம்ம அடிக்கடி அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். 28:14, நீ வாளாகாமல் தலையாவாய். வாசிப்ப அந்த வசனத்தை. இதை எதுக்கு சொன்னா தெரியுமா மோசே? 28, இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவா. போதும். இது நான் அடுத்த வர சந்ததி கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அப்போ உட்காந்துருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் கவனிக்கணும். 4ஆம் 5ஆம் சந்ததிங்க எப்படி இருப்பாங்க முன்கூட்டி தீர்க்கதரிசி சொல்லிட்டார். உங்க பிள்ளைங்களாம் தலையா இருக்கணும், உங்க பிள்ளையெல்லாம் வாளா இருக்கக்கூடாது. உங்க பிள்ளையெல்லாம் மேலா இருக்கணும்னா ஆளுகிறவங்களா இருக்கணும். ஆளுகிறவங்களா இருக்கணும். ஒரு சாதாரண நிலையிலே தேவன் நீதிமானுடைய சந்ததியை அவர் காண்கிறது இல்லை. அன்றைய நாமும் மகிமைப்படுவதா. தாவீதுக்கு அடுத்து வந்த பையன் ஆளுகை செய்ததாக வேதம் சொல்லுது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24-25 வசனத்துல சமாதான ஆளுகை. 2 ஆளுகை நான் சொல்றேன். சமாதான ஆளுகை, 2வது சம்பூர்ண ஆளுகை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 24-25. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரமா? 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், சாரி 24-25. நதிக்கு இல்ல, ஜீசஸ். போதும். அப்பா காலத்துல தான் சண்டை, யுத்தம், பட்டயம். அடுத்த வரும் பையன் காலத்துல சண்டையே கிடையாது. அமைதல், சமாதானம் உள்ள ஆளுகை. அல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? அடுத்த வரும் பிள்ளைகள் சஞ்சலமும் சண்டையோடு இருக்கக்கூடாது. அவங்களுடைய ஆளுகை சமாதான ஆளுகை. அன்றைய நாமும் உன் சங்கானத்தை எங்கென்றைக்கும் நான் ஸ்தாபிப்பேன். உன் சந்ததி உனக்காக எப்போதும் ஒரு சந்ததி இருக்கும். உன் விளக்கை நான் ஏற்றுவேன். அன்றைய நாமும் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கூட ஆளுகிற சந்ததின்னு சொல்லும் போது அந்த சந்ததிக்கு முதலாவது சமாதானம். சத்துருக்களே சாலமோனுக்கு இல்லை. சாலமோன் என்றால் சமாதானம். அன்றைய நாமும் மகிமைப்படுவதா. எந்த சந்ததிங்க? எந்த சந்ததியோடு இயேசு இருப்பார் தெரியுமா? ஆளுகிற சந்ததி, அடிமையின் சந்ததி அல்ல. நான் மற்றவர்களுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தலை நிமிர்ந்து நடுங்கள் ஆண்டவர் தேவ மக்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, அவங்க ஆளுகிறவங்களா இருப்பாங்க, அவங்க அடிமையா இருக்க மாட்டாங்க. நீ வாழாவதில்லை. ஒரு வேலைக்கு கூட போறங்க, போகும்போதே நீ அட்டெண்டரா பியூனா போக மாட்ட. போகும்போது நீ அதிகாரியா போகணும். போகும்போதே தேவன் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். போகும்போதே நீ உயர்ந்த நிலைக்கு போகணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஆளுவதுதான் தேவனுடைய நோக்கம். முதல் சமாதான ஆளுகை. சண்டை பிரச்சனை பண்றங்க. நீங்க எத்தனையோ வேலைகளில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை நிறைய. போய் ஜாயின் பண்ண உடனே பிரச்சனை. ஆனா அடுத்த வரும் நம்முடைய சந்ததி அவங்க சமாதானத்தோடு ஆளுகை செய்ய வேண்டும்.
2 நாளாகவும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சம்பூர்ண ஆளுகை. இந்த பையன் செய்த ஆளுகை ஒரு சம்பூர்ணமான ஆளுகை. குறைவே இல்லாத ஒரு ராஜ்யம் சாலமோனுடைய ராஜ்யம். 2 நாளாகமும் 1:12. Praise the Lord. இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் இந்த ஆளுகை பார்த்தீங்களா? ஒரு பக்கம் சமாதான ஆளுகை, இன்னொரு பக்கம் சம்பூர்ண ஆளுகை. நம்ம பிள்ளைங்களாம் இப்படி இருக்கணும் தான் என்னுடைய விண்ணப்பம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய நாமம் நம்முடைய பிள்ளைகளுடைய ஆளுகை எப்படி இருக்கணும் எதிர்காலம்னா, அது சம்பூர்ணம் அடைந்த ஒரு ஆளுகை. ஏன் இதை சம்பூர்ணம் நான் சொல்றேன்னு தெரியுமா? ஆண்டவருடைய நாமம், அவனுக்கு இருந்த ரதங்களுடைய எண்ணிக்கை வேதம் 2 நாளாகமும் 1:14 அவனுடைய ரதங்கள் 1400 ரதங்கள் அவனுக்கு சொந்தமா இருந்ததாம். 1400 ரதம், 12,000 குதிரை வீரர், வெள்ளி பொண்ணு கற்களை போல இருந்ததாம். 15ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் பாஸ்டர், 1 கிராமே அவ்வளோ விலை விற்குது, எப்படி இருந்ததான்? அதுவும் இங்கே விற்கிறதுலாம் கலப்படம், எல்லாம் கவனிக்கணும். நீ வாங்குறது எல்லாமே கலப்படம். அவன் சொல்கிற பொண்ணு ஓப்பேர் கோல்டு. வருஷத்துக்கு ஒரு முறை தர்ஷிஷ் கப்பலில் ஏற்றுமதி செய்யப்படுகிற 666 தாலந்து பொன் ஒரு ஆண்டுக்கு. டம்ளர் பார்த்தா தங்கம், தட்டு பார்த்தா தங்கம். சரி, நான் உங்களை கேட்குறீங்க, வந்திருக்கோம், எத்தனை பேருடைய வீட்டில் தங்கத்தில் நம்ம டம்ளர் வச்சுக்கிறோம்? வெள்ளி டம்ளரும் இருக்கும். வெள்ளி எல்லாம் கல்லு மாதிரி கிடக்குதான் ரோட்டில். அவனுடைய ஆளுகை நாட்களில் 1 சமாதானம், 2வது சம்பூர்ணம், அடுத்து தங்கத்தினாலே ஆலயம். 2 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 21, 22 அரண்மனை கட்டப்பட்டது. வேலைக்காருக்கு எப்படிப்பட்ட ஆகாரம்? 2 நாளாகமும் வேணாம், வாசிக்க வேணாம். 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 10, 11 வேலைக்காருக்கு என்ன மாதிரி ஆகாரம்? டெய்லியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு, கொழுத்த எருது எல்லாம் சமைக்கப்படுகிறது. அன்றைய நாமும் மகிமைப்படுவதாக. என்ன காரணம் கேட்டால், நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்க வேண்டும். கர்த்தர் மட்டும் ஒருத்தனோடு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது, அவனை வீழ்த்த முடியாது, அவனை கொல்ல முடியாது. யாருன்னா உங்கள் பிள்ளைங்க மேலே கண் வச்சு கரம் வச்சு இவங்களை எதனா செய்யணும்னு யோசிப்பார்களானால் அவங்க தோற்று போயிடுவாங்க. வேதம் சொல்லுது, அந்த பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தினை வாசிக்கிறோம். அந்த பிள்ளையோடு கர்த்தரோடு கர்த்தர் இருப்பார். ஆனால் நம்ம பிள்ளைங்களோடு பயம் ஒன்றுமே இல்லை. முதல் சந்ததி ஆண்டவரின் சந்ததி, 2வது சந்ததி ஆசீர்வாதிக்கிற சந்ததி, 3வது சந்ததி ஆளு. ஆண்டவருடைய நான் கடந்த நேரத்தில் வார்த்தையில் சொன்ன வார்த்தை அதுதான். நான் உங்கள் பிள்ளைங்களோடு இருப்பேன்னு சொல்லுவேன். பிள்ளைகளை குறித்து அநேகர் இன்றைக்கி ரொம்ப கவலையோடு வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, என் பிள்ளைங்களாம் எப்படின்னா இருப்பாங்களா? எத்தனையோ முறை நீங்கள் ஆண்டோடத்தில் அழுதுருக்கிறீங்க. இப்படி ஒரு வாழ்க்கை என் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடாது, நீ ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிற. இப்படி ஒரு சூழ்நிலைக்கு என் பிள்ளைங்க தள்ளப்படக்கூடாது, அவர்கள் நல்லா இருக்கணும், நம்ம ஜெபித்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உன் சந்ததியோடு கர்த்தர் இருப்பார். 44ஆம் அதிகாரம் ஏசாயா 3ஆம் வசனம், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அளவில்லாமல் ஊற்றுகிறேன். ஏன் எதை பார்த்து ஊத்துறாரு அந்த குழந்தைங்க மேலனா, நீதிமான் கூட கர்த்தர் இருக்கிறார். நீதிமானுடைய சந்ததியோடு தேவன் இருக்க. எல்லாரும் கண்களை விடும். இந்த கால வேளையிலே எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த சங்கீதத்தை? நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்க வேண்டும். அடுத்தபடி அந்த சந்ததி இந்த பூமியை ஆள வேண்டும். அடுத்தபடி நிர்வாகம் செய்கிற ஒரு சந்ததியாக, முதலாவது ஆண்டவரின் சந்ததி, 2வது ஆசீர்வாத சந்ததி, 3வது ஆளுகிற சந்ததி. நீ அடிமையாவதில்லை, நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம்.